உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் நிலா வந்துட்டு வீட்டில் இருக்க கட்டின புருஷனோட அந்த குடும்பம் தான் முக்கியம், அண்ணன் முக்கியம், பல்லவன் முக்கியம், பாண்டி முக்கியம், அங்கிள் தான் முக்கியம், இப்படிலாம் பார்த்து பார்த்து பண்ணாலும் சோழன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இப்போலாம் வர வர நீ உன் அப்பா அம்மாவே மறந்துட்ட நிலா, புருஷன் குடும்பம் முக்கியம்தான், அதுக்காக அவங்களுக்கு இப்போ நான் சொல்லலைன்னு நீ சொல்லியிருக்கவே மாட்டல அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்டிருப்பாரு. அப்படிலாம் இல்லை சோழன், அவங்க சேலம் வரைக்கும் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் நிலா சமாளித்தாலும் சோழன் வந்து நிலாவை சூப்பராக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிலா இங்கே வந்துட்டு அவங்க மட்டும் இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. வானதி இன்னும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிலாவை வச்சு போட்டி போட ஆரம்பித்து ஒவ்வொரு சண்டையாக பாண்டிக்கிட்ட போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக சந்தா இன்னும் வீட்டுக்கே வரலை. ஆனால் சேரன் வந்து என்னதான் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு, தம்பிங்க முக்கியம், தம்பி பொண்டாட்டி தான் இந்த வீட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தாலும் ஆனால் இப்போவே சந்தாவுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அங்கே சந்தா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நிலா இங்கே எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி வரப்போகிற 2 பேரும் அப்படி அரவணைப்பாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு சோழனை வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்காக சோழனை வந்து அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்களோ இல்லையோ சோழன் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுவார். நீ பாத்தியா நிலா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ட்டில, உன்னை நல்ல வீட்டில் நான் இருக்க வைக்கணும், உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு, கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு விஷயம் உனக்காக பண்ணணும்னு நான் யோசித்தேன். ஏன் உங்கள் அப்பா என்னை விட அதிகமாகவே உனக்காக யோசிக்கிறாரு. அப்படியெல்லாம் நடந்தும் கூட இந்த வீடு தான் முக்கியம் நீ சொன்னில்ல, ஆனால் இப்போ பாத்தியா வந்திருக்கவங்களால நீ தான் இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிற அப்படின்னு கண்டிப்பாக சோழன் ஒரு நாள் சொல்ல தான் போகிறாரு. அப்போ தான் நிலாவுக்கு வந்துட்டு புரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்காக இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது வீட்டில் இந்த ரூமில் நிலாவும் சோழனும் எப்போவும் இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தா இப்போது சேரனுக்கும் சந்தாக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இப்போது பாண்டிக்கும் பல்லவனுக்கும் ரூமு அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. அதனால் இப்போது திங்ஸ் எல்லாம், அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரூமுக்கு தான் அவங்க போக வேண்டியிருக்கு. மற்றபடி படுக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க ஹால்லே 2 பேரும் படுத்துக்கிறாங்க. ஒரு நாள் இப்போது பாண்டியும் பல்லவனும் வந்துட்டு இப்போ வெளியில் படுத்துட்டு இருக்காங்க. சேரன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு என்னடா இன்னும் தூங்கலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு இருந்துட்டு தூங்கலான்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சேரனுக்கும் பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆச்சு இங்கே உட்காந்து பேசி, நம்மளும் கொஞ்ச நேரம் தம்பிங்க கூட இருக்கலாம் அப்படின்னு போய் உட்கார போகிறாரு. அந்த நேரம் பார்த்து சந்தா வந்துட்டு என்ன தூங்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சேரன் பதிலே பேசாமல் இதோ வரேன் சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கடா நீங்கள் பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னண்ணா இப்போ தான் வந்து உட்காந்தா உடனே போகிறேங்கிறியே, கொஞ்ச நேரம் உட்காருனேன், இங்கே பாருண்ணே நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த இதுதானே, இந்த சீரீஸ் நல்லாயிருக்கும் உட்காரேன் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒரே அலுப்பாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு சேரன் நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு போனோடனே பல்லவனோட முகமே மாறி போயிடுது. பாண்டிக்கு இந்த விஷயம் புரிய வந்தாலும் பல்லவன் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பல்லவன் கிட்ட டேய் விடுறா, அண்ணன் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைல்ல, இப்போது அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போது அண்ணன் அவங்க கூட தானடா இருக்கணும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் நம்ம கூட இருக்காதுடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ நான் வானதி அக்கா வந்துட்டா நீயும் இப்படி தான் போயிடுவல்ல, அப்போது நான் மட்டும் தனியாக படுத்திருப்பேன்ல நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. டே அப்படிலாம் இல்லைடா, உன்னை மட்டும் தனியாக விட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ எல்லாம் நல்லா தான் பேசுவீங்க, ஏன் சேரண்ணன் கூட முன்னாடிலாம் இப்படி தான் நல்லா நம்ம கூட பேசிகிட்டு இருந்துச்சு, சோழண்ணா அதுக்கு முன்னாடி நம்ம 4 பேரும் ஒன்றா தான் இருப்போம், என்ன தான் அடிச்சுக்கிட்டோம் சண்டை போட்டுக்கிட்டானாலும் நம்மளாம் 4 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி வராதுல்லண்ணே, சோழண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அங்கே போனாலும் எங்கேயோ சேரண்ணன் இருந்துச்சு, அப்பப்போ சோழண்ணனும் வந்து நம்ம கூட இருக்கும், அது ஒன்றும் பெருசாக தெரியலண்ணே, ஆனால் இப்போ சேரண்ணனும் தனியாக போயிடுச்சா அதான் ஒரு மாதிரி இருக்குண்ணே, இப்போ கூட பாரு நம்ம கூட கொஞ்ச நேரம் கூட இல்லாமல் அவங்க கூப்பிட்டாங்கன்னொன்னே எழுந்து போயிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. டே பல்லவா என்னடா, ஏதாவது நம்ம சொன்னால் மட்டும் நாங்கள் ஏதாவது சொன்னோன்னா உடனே என்ன சின்ன பையன் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லுவேன், அப்போ இதையும் யோசிக்கணும்ல நீ அப்படிங்கிறாங்க. புரியுதுண்ணே, ஆனால் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீன்னா, இதோ சந்தாவையே நான் வந்துட்டு வேறு மாதிரி நினச்சேன், அவங்க இப்போ கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஆனால் வானதி அக்கா சொல்லவே வேணாம், உன்னெல்லாம் என் கூட பேசவே விடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, யார் என்ன சொன்னாலும் நான் உங்க கூட இருப்பேன்டா அப்படிங்கிறாங்க. எங்கே வானதி அக்கா வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கே நீங்கள் ரூம் கட்ட போகிறீங்கன்னே தெரியல, ஒருவேளை நீ தனி வீட்டுக்கு போனாலும் போயிடுவேன், வானதி அக்கா அதை செஞ்சாலும் செய்யுண்ணே அப்படிங்கிறாங்க. நீ ரொம்பலாம் யோசிக்காதடா பல்லவா,
வா தூங்கலாம் வா அப்படின்ட்டு இங்கே பாண்டி தூங்க வைக்கிறாரு. பல்லவன் கூட பேசிக்கிட்டே தூங்குடா அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்த்தா இப்போது நிலா வந்துட்டு காலையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. காலையில் நிலாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு பல்லவனுக்கு காலேஜும் லீவு, கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்காரு. சேரனும் வேலைக்கு போயிட்டாரு. எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது சந்தா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அப்போது இங்கே பல்லவன் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா வானதி எதேச்சியாக வீட்டுக்கு வராங்க. வந்தால் இங்கே சந்தா இருக்கும்போது வந்து பார்த்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பல்லவனும் பார்த்துட்டு என்ன வானதி அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா பல்லவா அப்படின்றாங்க. என்ன திடீர்னு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் தான் மெடிக்கல்னு ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே, எங்கிட்டலாம் நீங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆச்சே, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். அன்னி கூட இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், அவங்க இந்த டைம் தான் வீட்டில் இருக்க மாட்டாங்களே, ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு அப்படியே பல்லவன் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது வானதி அப்படியே பார்க்குறாங்க. சந்தாவும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சந்தா இந்த இடத்துல சேரன் சொல்கிறாரு அப்படிங்கிறக்காக நிலா கூட நல்லா பேசுகிறாங்க, குடும்பத்தை ஓரளவு நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படின்னாலுமே இங்கே வானதிக்கு சந்தா கிட்டே ஏதாவது சொல்லணும், நிலாவை வந்துட்டு கொஞ்சம் மட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது வானதிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சந்தா கிட்டே போயிட்டு ஆமாம் சந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் மடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ துவச்ச துணி எல்லாத்தையும் மடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, நிலாவோடதும் இருக்குது. அப்போ அவங்க மடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் ஏன் எல்லாத்தையும் மடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அதனால என்ன, எல்லாரோடதும் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களோட அவங்க வந்து மடிச்சிக்க மாட்டாங்களா, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கும் மடித்து வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. சந்தா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இதனால என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாடியே வானதியும் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கக்கா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வருவாங்கல்ல, இப்போது எல்லாருக்கும் காஃபி போட்டு வைக்கலான்ட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்காக எல்லாருக்கும் இப்போவே போட்டு வைக்கிறீங்க, வந்த அப்புறம் போட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் டயர்டாக வருவாங்கல்ல, இப்போது நிலா வர டைம் கூட ஆயிடுச்சு, அதான் காஃபி போட்டு வச்சா நிலா வந்தோடனே காஃபி குடிப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சந்தா அப்படி சொன்ன உடனே வானதிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இதை விடக்கூடாதே அப்படின்ட்டு சந்தாக்கா நான் ஒன்று கேட்டு தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன தான் நிலா அவங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அப்போது சேரண்ணனுக்கு தானே ஃபஸ்ட்டு இது கொடுக்கணும், நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சிட்ருக்கீங்க, அவங்களுக்கு செய்யணும்னு ஏதாவது இருக்கா, அவங்க வந்து அவங்க செஞ்சுக்க போகிறாங்க, சும்மா நீங்கள் அந்த துணியை மடித்து கொடுக்குறேன், டிஃபன் கட்டி கொடுக்குறேன், காஃபி போட்டு கொடுக்குறேன்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க செஞ்சுக்க மாட்டாங்களா, நீங்கள் உங்களோட gripல இருக்கணும்க்கா, ஆரம்பத்திலே நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இங்கே வானதி நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக ஒன்றா சொல்லி வச்சாலும் இங்கே சந்தாக்கு விட்டு கொடுக்காம வானதி கிட்ட பேசிட்டாலும் அதை அப்படியே ஒரு மாதிரி பெருசாக எடுத்துக்கல, அவங்க விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போது நிலாவும் அங்கேருந்து வந்தோடனே இப்போது பல்லவன் போயிட்டு நிலா கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே பேசி ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் ஆனதுனால நிலா கிட்ட பேசுகிற அளவுக்கு சந்தா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதுவே சந்தாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதையுமே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே சேரன் வந்துட்டு வேகமாக என்னப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நிலாவும் பார்த்துட்டு வாங்கண்ணே தண்ணி எடுத்துகிட்டு வரவா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே சந்தாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க பார்த்துட்டு இல்லை நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சந்தா போயிட்டு செய்ய போனோன்னே நிலாவுக்கே முகமே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு வராங்க. இதை சோழனுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நிலா அவங்க சொன்னது உனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சோழன், நான் ஏதோ ஒரு பழக்கத்தில் எப்போவும் அண்ணன் வந்தோடனே செய்வேன்ல அந்த மாதிரி போயிட்டேன், அவங்க இருக்கதே நான் மறந்துட்டேன், இப்போ தான் இனிமேல் அவங்க வந்துட்டாங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. நிலா நீ எதுக்கும் அண்ணன் விஷயத்தில் கொஞ்சம் விலகியே இரு, அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, அண்ணனுக்கு தேவையானது எதுவோ அவங்க பார்த்துக்கிட்டோம், நீ இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாத நிலா அப்படின்ட்டு சோழன் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. அது நிலாவுக்கும் புரிஞ்சாலும் அவங்க முகமே ஒரு மாதிரி வாடி போனாலும் அதை சோழன் கிட்ட காட்டிக்காமா சரிங்க சோழன் அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ சேரன் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நிலா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆண்ணே இதோ வரேன் அப்படின்ட்டு நிலா வெளியே வந்துட்டு சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா அந்த நோட்டை எடுத்துகிட்டு வரியாப்பா அப்படிங்கிறாங்க. நோட்டா இதோ எடுத்துகிட்டு வரேண்ணே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே சரின்னு உட்கார்ந்த உடனே சந்தா பார்க்குறாங்க. எதுக்கு இந்த நோட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து சந்தா நாங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் யார் யார் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கோம், இந்த மாதம் கணக்கு வழக்கெலாம் என்னங்கிறத நிலா கிட்ட கொடுத்துருவோம், நிலா தான் மொத்தத்தையும் வச்சு எல்லாமே பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன் வழக்கம் போல் நிலா கிட்டே கொடுத்து
இந்தப்பா இந்த வாரம் என்னோடது, வீட்டு செலவுக்கு போக இது எடுத்துக்கோப்பா நீ அப்படிங்கிறாங்க. அண்ணா பரவாயில்லண்ணே, நீங்கள் இனிமே நாங்கள் பார்த்துக்குறோண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புடி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. சரிண்ணா சேரன் கொடுத்ததை வாங்கிட்டு அப்படியே சந்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சந்தா பார்த்தாலும் ஒன்று காட்டிக்காத மாதிரியே நிற்கிறாங்க. இங்கே அடுத்தடுத்ததாக சோழன் என்னோட சம்பளம் இவ்வளோ, பாண்டி வந்துட்டு கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்த உடனே இப்போது நிலா வந்துட்டு எல்லா கணக்கையும் போட்டுட்டு இவ்வளோ நமக்கு வரவு வந்திருக்கு, இவ்வளோ செலவு, இது குடும்ப செலவுக்கு போக இதை நம்ம சேவிங்ஸ்க்கு வச்சுக்கலாண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா, அதை நீயே வச்சிரு அப்படின்ட்டு இப்போ சேரன் வந்துட்டு வேகமாக உள்ளே போயிடுறாரு. அது சந்தாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. இப்போது ரூமில் போய் உட்காந்தோன்னே வானதி சொல்ல எல்லாமே வந்துட்டு இப்போ மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நம்ம தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நம்ம எதுக்கு ஆரம்பத்தில் விட்டு கொடுக்கணும், அப்போது நிலா தான் எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி இப்போது சந்தாவுக்கு வானதி சொன்ன எல்லாமே மண்டக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. சேரன் பார்க்குறாரு. என்ன சந்தா தூங்கலையா நீ, ஏன் ஒரு மாதிரியே இருக்கா, தலை ஏதாவது வலிக்குதாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் எல்லா சம்பள காசையும் கொண்டு போய் நிலா கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது சேரன் பார்த்துட்டு, ஏன் சந்தா அதனால என்ன, இது நாள் வரைக்கும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் நாங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் இனிமே சம்பள காசை நீங்கள் ஏன் கிட்ட கொடுங்க, நானும் ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கேன்ல, ஏன் எனக்கெல்லாம் அந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்த்து குடும்பம் நடத்த தெரியாதா, அது என்ன நிலா கிட்ட போய் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே இங்கே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னப்பா சந்தா நீயா இப்படி பேசுகிற, நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நானா இப்போ பேசுவேன்னா, முன்னாடி இருந்தது வேற, நான் இங்கே அங்கே இருந்தேன், நீங்கள் இங்கே இருந்தீங்க, சும்மா பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், அதுக்கப்புறம் எனக்கு உங்களோட தம்பி பொண்டாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், நான் உங்கள் பொண்டாட்டி தானே, ஏன் என்கிட்ட கொடுக்கல நீங்கள், இல்லை வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், இதை நான் கொடுக்க போகிறேனாவது என்கிட்ட சொன்னீங்களா, நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, நேராக போயிட்டு நோட் எடுத்துருவான்னு சொல்லிட்டு எல்லா காசையும் கொண்டு போய் நீங்கள் நிலா கிட்டே கொடுத்துட்டீங்க, அப்போது என்னோட செலவுக்கெல்லாம் நான் போய் நிலா கிட்ட தான் இனிமேல் கையை நீட்டி கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா ஒரு மாதிரி பேசணுன்னே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன சந்தா இப்படி ஏன் பேசுது, இப்படிலாம் பேசுகிற ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே நிலா வந்து கிளம்பிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போதே சோழன் பார்த்துட்டு, கிளம்பிட்டியா நிலா, வா நான் அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. சோழன் இந்த வந்துடுறேன், டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்புகிறாங்க. அப்போது சேரன் பார்த்து அவர் பாட்டுக்கு வந்துட்டு, கிளம்பிட்டியாப்பா நிலா, சரிப்பா, ஐயோ நிலா உனக்கு டிஃபன் கட்டவே நான் மறந்துட்டேன்ப்பா, இருப்பா அப்படின்ட்டு வேக வேகமாக உள்ளே போகிறாரு. அப்போது சந்தா அப்படியே ஒரு மாதிரி பார்த்தோன்னே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ப்பா, பல்லவனுக்கு கட்டும்போது அப்படியே உனக்கும் கட்டி வச்சிட்டேன்ப்பா, இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு இங்கே சேரன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது காரில் போயிட்டே இருக்கும்போது சோழன் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் நிலா முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நம்ம வீடு அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் கொஞ்சம் நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன், சந்தா அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து அண்ணன்ட்ட ஒவ்வொரு விஷயம் நீ பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நம்மளால் அவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, முன்னாடி மாதிரி இல்லைல்ல அண்ணன், இப்போது முன்னாடி வேணால் தனியாக இருந்தாங்க, நமக்காக ஒன்று செஞ்சாங்க, அது வேறு விஷயம், இப்போ சந்தா வந்துட்டாங்க, அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நமக்கு புரிஞ்சிக்க முடியல, அவங்க பேசுகிறதும் பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது நம்மளால் எதுக்கு பிரச்சனை, நமக்கு ஏன் அண்ணன் செய்கிறாங்கங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நான் இதை தான் நிலா அன்னைக்கே யோசித்தேன், அதுக்காக தான் தனியாக ஒரு வீடு பார்த்தேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன், நீ எங்கேயாவது கேட்டியா அப்படிங்கிறாங்க. சோழன் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே பேசாதீங்க, இப்போது தனி வீட்டில் போயிட்டு அங்கே யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, நான் தான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன்ல, நான் அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன், எல்லாரு கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு, ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே நிலா கேட்ட உடனே சோழன் இவ திருந்தவே மாட்டா, இன்னும் நல்லா பட்டாதான் அவள் அனுபவிச்சதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோழனுக்கு ஒரு மாதிரி புரியுது. ஸோ பல்லவன் வந்துட்டு வெளியில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது பாண்டி வேலை முடிச்சுட்டு வராரு. பல்லவன் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே பாண்டி அங்கேருந்து வந்துட்டு, டே பல்லவா ஏண்டா இங்கே வந்து உட்காந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே உள்ளே தனியாக உட்காந்துட்டு இருக்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தனியாக உட்காரியா, ஏண்டா சோழன் அண்ணன் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அண்ணன் ஏதோ லாங் ட்ரிப்பு போயிருக்கும் போல இருக்குது, வரதுக்கு 12 மணி ஆகணும், அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அண்ணி ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க வேலை செஞ்சுட்டு
இருக்காங்கண்ணே. அதான் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்ததா நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா சேரண்ணன் எங்கடா அப்படிங்கிறாங்க. சேரண்ணன் தானே, நீ வேற ஏண்ணே, சேரண்ணன் தான் இப்போல்லாம் நம்மளை கண்டுக்கிறதே இல்லையே, அது அவங்க கூட பேசிட்டு ரூமில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி விடுறா, அதனாலேயே அப்போ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க. அண்ணா இங்கே ஓகே வாயேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா, என்னடா ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. சண்டைலாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதை சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல, ஆனால் சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நேற்று மத்தியானம் வானதி அக்கா வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. வானதி வீட்டுக்கு வந்தாளா, எப்படா வந்தா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை தானே நானும் கேட்டேன், எப்பவும் வழக்கமாக நீங்கள் இந்த டைம்லாம் வர மாட்டீங்களே, உங்களுக்கு வேலை இருக்குமே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன் நான்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சரி போன போதுன்னு விட்டுட்டேனே. ஆனால் சந்தாக்கா கிட்ட அவங்க பாட்டுக்கு ஏதோ கூப்பிட்டு பேசிகிட்டே இருந்தாங்கண்ணே. நிலானியோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சாங்க. நீங்கள் ஏன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மடிக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீங்கள் இதெல்லாம் செய்யணுமா, அவங்க அதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தாக்காவே சும்மா இருந்தாலும் இந்த வானதி அக்கா சும்மா சும்மா சொல்லி எதையாவது அவங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்ற மாதிரி பேசுதுன்னு பின்னாடியே கிச்சனுக்கும் போச்சு. அங்கே போய் என்ன சொல்லி கொடுத்துச்சோ தெரியல, ஹாலில் உட்காந்து பேசின வரைக்கும் தானே நான் கேட்டேன். கிச்சனுக்கும் போனால் என்னடா ஒட்டு கேட்குறியான்னு ஒரு மாதிரி பேசுவாங்களோன்ட்டு நான் போகலைண்ணே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. இந்த வானதி ஏன்டா இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் இப்போயே சொல்லிட்டேனே, வானதி அக்காலாம் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், சத்தியமாக சொல்கிறேன் உன்னெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே விடாதுண்ணே. ஏன்னா இப்போதைக்கு ரூம் வேறு இல்லை, அப்படியே ரூமே கட்டினாலும் உன்னை என் கூடலாம் பேசக்கூட விடுமான்னு கூட தெரியல. எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது தெரியுமா, நீங்களாம் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குண்ணே. இப்போ யோசிச்சாலே சேரண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாதான்னு எத்தனை நாள் நம்மலாம் பேசியிருப்போம். ஆனால் இப்போ ஏன்டா சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா, அப்படிலாம் பேசாதடா, அண்ணன் பாவண்டா, எத்தனை வயசாகுது அண்ணனுக்கு, எத்தனை பொண்ணு பார்த்தோம், எதுவுமே அமையாமல் இந்த கல்யாணமே போராடி நடந்திருக்கு, நீ ஏன்டா அப்படிலாம் பேசுகிற, விடுறா, எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருண்ணே, நீ வானதி அக்காக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் தேவையில்லாமல், அதுவும் இங்கே வந்த விஷயமே உங்ககிட்டே சொல்லாமல் இருக்குன்னா அப்போ சண்டை மூட்டி விட தானே அது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது சரிடா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாரண்ணே, நிலானியை கேட்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே, இல்லை அன்னைக்கு வந்துட்டு போனதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு மாதிரி சேரனை ஏதாவது செஞ்சிச்சுன்னா சந்தாக்கா மூஞ்ச ஒரு மாதிரி மாறுதா, அப்போல்லாம் அண்ணி முகமும் ஒரு மாதிரி மாறுதுண்ணே, முன்னாடி மாதிரியே இல்லைண்ணே, வீடு எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணே, எவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக இருப்போம், ஆனால் இப்போது எது செஞ்சாலும் பயந்து செய்கிற மாதிரி இருக்குண்ணே, ஒரு மாதிரி யார் வீட்லேயும் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுண்ணே அப்படிங்கிறாங்க. டே பல்லவா, இப்படிலாம் பேசாதடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாண்டி வந்து இங்கே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சோழனும் அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு அப்போ தான் காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இறங்கி வெளியில் வந்த உடனே, என்னடா 2 பேர் தனியாக வெளியே உட்காந்துட்டீங்க, அண்ணன் எங்கடா அப்படிங்கிறாங்க. பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு, அண்ணன் தானே, அண்ணன் அது ரூமுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா மணி என்ன ஆகுது, அதுக்குள்ளே அண்ணன் ரூமுக்கு போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா நீ வேற கம்முன்னு இருடா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அப்போ சோழன் பார்த்துட்டு பல்லவனை பார்த்தோன்னே, சரி அப்படின்ட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்ன இங்கே சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படிங்கிறாரு. சீரியஸெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பாண்டி ஒரு மாதிரி கூலாக சொன்ன உடனே பல்லவன் பார்த்துட்டு, என்னென்ன சீரியஸாக எதுவும் இல்லைங்கிற, அண்ணனுக்கு மட்டும் தெரிய வேணாமா, அண்ணன்கிட்டே சொல்லு அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, என்னடா ஏதோ பிரச்சனையா, இவன் என்னமோ இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடுறா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, வானதி அக்காவை பற்றி சொன்னால் சோழனை திட்டுன்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. வானதின்னு சொன்ன உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்டா அவன் என்னடா சொன்னா, அவள் வீட்டுக்கு வந்தாளா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நேற்று மத்தியானம் வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பல்லவன் சொன்ன உடனே இங்கே சோழனுக்கு செம்ம கோவம் வருது. டேய் என்னதான்டா அவன் நினச்சிட்டு இருக்கா, நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்குது அவளுக்கு பிடிக்காதா, நான் நினச்சேன்டா என்னடா இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே, இப்படிலாம் அவங்க நடந்துக்க மாட்டாங்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படிலாம் நான் யோசிச்சேன்டா, இப்போ தானே தெரியுது அதுக்கெல்லாம் காரணம் அந்த வானதி தானா அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் இப்படி சொன்னோன்னே பாண்டிக்கு பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா பண்ணினது வானதி, என்னத்தை பேசுகிறது, சப்போர்ட்டும் பண்ண முடியாது, இந்த நேரம் திட்டவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், டேய் நான் என்னடா பண்ணுவேன், எதுக்குடா என்ன திட்டுற அப்படிங்கிறாங்க. உன்னை திட்டாமல் வேறு யாரடா திட்டுவாங்க, உன்னால் தானே அவள் அந்த வீட்டுக்கே வரா, முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் அந்த வீட்டுக்குலாம் வர வேணான்னு சொல்லுடா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வந்ததே எனக்கு தெரியாதுடா, இப்போ பல்லவன் சொல்லி தான்டா எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிடா அவள் வந்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாத முடிச்சு போட்டு விட்ற வேலையில் ஏதாவது செஞ்சால் அவ்வளோதான், நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த விஷயம் நிலாக்கு தெரியுமா
அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அன்னைக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. வேணாண்டா, அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனாண்டா பாண்டி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வானதியால் நிலாவை மட்டும் ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே சோழன் பயங்கரமாக கத்துறாரு. நிலா அப்போ தான் வெளியே வந்தவங்க சோழன் இப்படி கத்திட்டு இருக்கதை பார்த்தோன்னே வேக வேகமாக வெளியே வராங்க. சோழன், எப்போ வந்தீங்க? என்னாச்சு? வந்தோன்னே ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா வழக்கம் போல் அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லைங்க, சண்டையெல்லாம் போடல, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. நிலா அப்படியே பார்த்துட்டு, இல்லையே, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து சண்டை போடுற மாதிரிலாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சண்டை போடுற மாதிரி இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீங்கள் சொன்னதில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு, என்னை பார்த்து சமாளிக்கிறீங்களோன்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சண்டை போடுறதெல்லாம் புது விஷயமா? எப்போ பாரு சண்டை போடுவோம், அப்புறம் உடனே சேர்ந்துக்குவோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா இன்னுமா நீ சாப்பிடல, மணி என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், நீங்கள் தான் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்தோடனே சாப்பிட்டுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே சோழன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது இங்கே இப்போது சந்தாவும் வந்துடுறாங்க. சேரன் வந்துட்டு எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு கூப்பிட்ட உடனே அவங்களும் வந்துடுறாங்க. வந்து இப்போ எடுத்து வைக்கும்போது பார்த்தா இட்லி எல்லாருக்குமே எடுத்து வைக்கும்போது சந்தா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நிலா பார்த்துட்டு, அண்ணே அவங்களுக்கு எதுவும் தனியாக பண்ணலை அண்ணே அப்படிங்கிறாங்க. செஞ்சோம்ப்பா, அவங்க சந்தாக்கு தனியாக சப்பாத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு, டேய் பல்லவா, நீ சப்பாத்தி எடுத்துக்கிறியாடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா வேணாம், நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பல்லவன் வந்துட்டு ஒரு மாதிரி பட்டும் படாமையும் பேசுறது சேரனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஏன் பல்லவன் அந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ பாண்டி வெளியே நிற்கும்போது இப்போ நேராக பாண்டிக்கிட்டே போகிறாரு சேரன். போயிட்டு, டே என்னடா பல்லவன் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. பின்ன உட்காந்து ஒரு சீரியஸ் தானே பார்க்கலான்னு சொன்னோம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எங்கள் கூட பார்த்துட்டு போக மாட்டியா? அவங்க கூப்பிட்ட உடனே அப்படியே பின்னாடியே போயிட்ட அப்படிங்கிறாங்க. டே என்னடா இதுக்கெல்லாமாடா கோச்சிக்குவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோச்சிக்கிறது இல்லைண்ணே, நான் புரிஞ்சுக்குவேண்ணே, ஆனால் அவன் பார்த்தியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறானே, நீ டக்குன்னு எந்திரிச்சு போயிட்ட. அவன் உன் கூட சேர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான் போல், அவன் டிவி பார்க்குறவன் எப்போ பார்த்தாலும். அன்றைக்கி என்னவோ ஃபோனை வச்சுட்டு உன்னை கூப்பிட்டான், நீ என்னடானா அவங்க கூப்பிட்டாங்கன்னொன்னே எழுந்திரிச்சு போயிட்டியா, அதான் எங்கே நீ மாறிட்டியோன்ட்டு அவன் ஒரு மாதிரி பயப்படுறானே அப்படிங்கிறாங்க. டே என்னடா இப்படிலாம் யோசிக்கிறான், நீ கொஞ்சம் சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்கேனே, இருந்தாலும் நீயே போய் அவனை சமாதானப்படுத்து, அப்போ தான் அவனை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரினோ பல்லவனை போயிட்டு இங்கே சேரனும் சமாதானம் பண்ண போகிறாரு. ஆனால் என்ன தான் நடந்தாலும் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு மருமகள்கள் வந்ததுக்கப்புறம் தான் நிலா பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நிலாவுக்கு புரிய வந்தாலும் கடைசி வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், அந்த வீட்டை நான் தான் தூக்கி நிமித்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டாண்டில் நிற்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் புரிய வரும், நிலா எல்லாத்துக்கும் நல்லது தான் நினச்சாங்க, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. நிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கே ஒரு தனி மரியாதை வந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் புரிய வரும். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.